நான் சொன்னேன், "அப்படியா சம்பத்தம் சார், சார் நான் உங்கள் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார். அந்த படம் அப்படி, இந்த படம் இப்படின்னு" அவர் படத்தை பற்றி நான் சிலாகசி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ விஜய் சார் வந்து, "நீங்கள் 3 படம் பண்ணியிருக்கீங்களா அவரை வச்சு?" அப்படின்னாரு. "ஆமாம் சார்." அப்படின்னா, "ஓகே, ஓகே. நீங்கள் அவருக்கு சொந்தக்காரரா?" அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. "சார் என்ன சார் கேட்குறீங்க?" இல்லை கண்டினியூஸாக 3 படம் பண்ணீங்களா அவரை வச்சு? அதனால கேட்டேன். "இல்லை சார்." அப்படின்னேன். "யாரும் என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் அவருக்கு ரிலேஷன்னு." அப்படின்னாரு. "சார் நான் அவரை வச்சு 3 படம் பண்ணார் ஒரு டைரக்டர் சார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து எஸ்ஏ சாரை நல்லா தெரியும். அடிக்கடி அவங்க ஆஃபீஸ் போயிருப்பேன். நான் அவருக்கு சொந்தக்காரன் கிடையாது சார். ஆனால் அவருக்கு நான் 3 படம் பண்ணதில் கிட்டத்தட்ட சொந்த மாதிரி தானே." அப்படின்னு சிரிச்சார். சிரிச்சுட்டு, "எனக்கு யாரோ சொன்னாங்க நீங்கள் அவருக்கு சொந்தக்காரங்கன்னுட்டு." அப்புறம் ஜென்ரலாக அப்படி பேசிகிட்டு இருந்தோம். பேசியிருந்தோடனே சார் வந்துட்டார் அதுக்குள்ளே. வந்தவுடனே அவர் சொன்னார், "இந்த மாதிரி வெங்கடேஷ் கூட ஒரு படம் பண்ணுங்க பாஸ். அப்படி மாஸா கமர்ஷியல் ஒன்று பண்ணுங்க." அப்படின்னாரு. உடனே அஜய் சார் என்கிட்ட கேட்டார், "கதை இருக்கா பாஸ்?" அப்படின்னாரு. நம்ம அஜய் சார்னா கேட்கவா செய்யணும். "சார் கதை இருக்குது சார். செம மாஸ் கமர்ஷியல் கதை சார்." அப்படின்னு. உடனே ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மலையாள படம் வந்துருந்துச்சு. "அந்த படம் பார்த்தீங்களா?" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "அந்த படம் பார்க்கல. உண்மையிலே நான் பார்க்கல சார்." அப்படின்னு. "அந்த படம் பாருங்கள். அது எனக்கு அந்த படத்துக்குள்ள ஒரு ஐடியா இருக்குது. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கூட நம்ம தமிழில் ரீமேக் பண்ணலாம்." அப்படின்னாரு. நான் சொன்னேன், "சரிங்க சார், நான் பார்க்குறேன். அந்த படத்தை பார்த்துட்டு நான் பேசுகிறேன் சார். நம்ம மாஸ் கமர்ஷியல் ஒன்று பண்ணலாமா சார்?" அப்படின்னேன். அப்படியே சிரிச்சார். வாய் விட்டு சிரிச்சார். சிரிச்சுட்டு, "இல்லை பாஸ், நம்ம பண்ணுவோம். நான் வந்து நீங்கள் அந்த படம் பாருங்கள், மலையாள படம். பார்த்துட்டு நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன டிசைட் பண்ணலாம்."